நீளத்துக்கு திருப்பி நான் படம் பண்ணணும் அப்படிங்கிறது உடனே பண்ணணும்னு ஆசைப்பட்டது. அது தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு. அது பெரிய என்ன சொல்றது, எனக்கு அது பெரிய பெயினாகவே இருந்துச்சு, குற்ற உணர்ச்சியாகவே இருந்துச்சு. ஏதோ பெரிய வாழ்க்கையில் தப்பு பண்றோமோன்னு தோணிட்டே இருக்கும். ஏதோ வழியில பைசன் பண்ணிட்டேன். பைசன் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ரஞ்சிதனாட்ட சொன்னேன், வேற ஏதாவது கதை பண்ணலாம், இது ரொம்ப கஷ்டம், சொல்ல முடியாது. இந்த படத்தோட போக்கு வந்து உங்களுக்கு எனக்கும் கூட சண்டை இருந்தும் பயமா இருக்கேன். அந்த பட்ஜெட் இஷ்யூலாம் உங்களுக்கு இந்த படத்தை பண்ணலாம், வேற ஏதாவது படம் பண்ணலாம்னு சொன்னேன். அப்போ அண்ணன் சொன்னாரு, டேய் இந்த படம் இப்ப பண்ணலாம், எப்படா பண்ண போறோம், இந்த படத்தை நீ பண்ணு பார்த்துக்கலாம், இந்த படம் பண்ணியே ஆகணும். இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்கோம், நம்ம மறுபடியும் சேர்றோம் அப்படின்னா நீ சமூகத்துக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான காத்திரமான ஒரு படம் தான் கொடுக்கணும், இந்த படம் ஸ்டார்ட் பண்ணிருந்தாரு. அதுக்கப்புறம் முழுக்க சுதந்திரம் தான். எப்பவுமே எனக்கு ரஞ்சித் எவ்வளவு தெரியல, பெரிய ரஞ்சித் ஆரம்பிச்சதுனால எனக்கு எல்லா ப்ரொடியூசருமே ஒரு பெரிய சுதந்திரம் கொடுப்பாங்க. இந்த படத்துலயே அந்த மாதிரி சுதந்திரம் தான். அப்ளாஸும் சரி, நியூ ஸ்டுடியோஸும் சரி, எல்லாரும் மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்தாங்க. அந்த மிகப்பெரிய சுதந்திரத்தின் அடிப்படையில எடுத்ததுதான் பைசன். அதனால எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பைசன் சொல்லணும் அப்படின்னா துருவோட உழைப்பு, மற்றவங்களோட எல்லாத்தையும் பத்தி எனக்கு பேசுறதுக்கு நிறைய மேடைகள் இருக்கு, என்னோட இன்டர்வியூஸ் இருக்கு. ஆனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி.